இந்த வீடியோவை வழங்குவோர் ஆரோக்கியா இயற்கை வைத்திய ஆலயம், இப்போது மதுரையில் பீரோல் ஸ்டுடியோஸ் பிரைவேட் லிமிடெட். கருவுற்ற உடனே ஹார்மோன்ஸ் செக்ரிகேஷன் இல்லை. தவறாக எடுக்கிற இந்த சப்ளிமெண்ட் எல்லாமே இவங்களோட ஓவரியோட ஆக்ஷனை கம்மி பண்ணுது. ஏன்னா குழந்தைக்கு தேவையெல்லாம் ஆக்சிஜன். அந்த ஆக்சிஜன் ஒரு தாய்க்கு கர்ப்பவாய் வழியோட தான் சீக்கிரம் போக முடியும். பயமுறுத்தி இந்த சி செக்ஷன்ற சிசேரியனை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. பெண்ணின் ஒவ்வொரு பிரசவத்துக்கும் கணவன் மனைவி கடைசி நாள் வரை இணைவது அவளுக்கு சுகப்பிரசவத்தை கொடுக்கும். வணக்கம் டாக்டர். வணக்கம். இப்பெல்லாம் நார்மல் டெலிவரி குறைய காரணம் என்ன டாக்டர்? இன்றைய சூழ்நிலையில் பார்த்திங்கன்னா இந்த 80க்கு அப்புறமா பிறந்த பெண்கள் தான் மோஸ்ட் ப்ராபப்ளி சிசேரியன் பண்ணுறாங்க. இதுக்கு காரணம் என்ன? அவங்களோட ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸ் இல்லை. அவங்க ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸ் இல்லாதப்போ அவங்க உடம்புல தானாக உருவாக வேண்டிய சில ஹார்மோன் செக்ரிகேஷன் இல்லை. அவங்க கரு என்னைக்கு உற்பத்தி ஆகுதோ அன்னைக்கு அவங்களுக்கு என்டார்ஃபின்ற ஒரு ஹார்மோன் சுரக்கும். அந்த என்டார்ஃபின்ற ஒரு ஹார்மோன்ஸ் அவங்களுக்கு தினமும் செக்ரிகேஷன் ஆகி அவங்க கருவை கனப்படுத்தும். அந்த கருவை கனப்படுத்தி அவங்களுக்கு வலி ஏற்படுறதுக்கு முன்னாடி அவங்களுக்கு ஈஸ்ட்ரோஜன் ஃபார்மேஷன் ஆகி ஆக்சிடாக்சின் ஒரு ஃப்ளூயிட் அவங்க கர்ப்பப்பையை சுற்றி உருவாகி அந்த ஆக்சிடாக்சின் தான் அவங்களுக்கு அந்த பம்பிங் ஃபோர்ஸை கொடுக்கும். இன்றைய பெண்களுக்கு கருவுற்ற உடனே ஹார்மோன்ஸ் செக்ரிகேஷன் இல்லை. தன்னோட குழந்தைக்கு ரொம்ப அட்வான்ஸாக ஹெல்த்தியாக கொடுக்குறன்னு நினச்சி குழந்தை வயிற்றில் இருக்கும்போதே சில வகையான கெமிக்கல் பாண்டட் சப்ளிமெண்ட்டை கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. அவங்க எடுக்கிற ராங் மெடிசன் சில வகையான ஹார்மோன்ஸை சப்ரஸ் பண்ணிடுது. இதுதான் அவங்க இனிஷியல் ஸ்டேஜில் பண்ணுற தவறு. ஒரு தாய் தன் குழந்தை நல்ல ஆரோக்கியமாக வளருவதற்காக தவறாக எடுக்கிற இந்த சப்ளிமெண்ட் எல்லாமே இவங்களோட ஓவரியோட ஆக்ஷனை கம்மி பண்ணுது. சரியான எக்ஸசைஸ் இல்லாதது கூட நார்மல் டெலிவரி குறைய காரணமா டாக்டர்? இன்றைய பெண்களுக்கு உடல் பயிற்சி இல்லாதனால தான் நார்மல் பிரசவம் ஆக மாட்டுது. அதனால் நிறைய பேர் போய் ஜிம்மில் போய் நான் பண்ணுறேன், யோகா போய் பண்ணுறாங்க. இதெல்லாம் தேவையே இல்லையே. அந்த கர்ப்பமாக இருக்கிறவங்க சூரியன் உதயமாகிறதுக்கு முன் எழுந்து சூரியன் வரும்போது அந்த சூரிய ஒளி கதிர்கள் முதல் படும் ஒளி கதிர்கள் தான் அவங்களோட போனை தாண்டி போன் மேரோஸ்க்கு போகும். அந்த போன் மேரோஸ்க்கு அந்த ரேஸ் போனால் தான் அவங்களுக்கு அன்னைக்கு நாள் ஃபுல்லாக ஓடுற ரத்தம் ஆக்சிடைஸ்டாக ஓடும். அந்த ஆக்சிஜன் கலந்த ரத்தம் தான் குழந்தைக்கு நல்லது. இது யாருமே பண்ண மாட்றாங்க. ஃபஸ்ட்டு இது தான் பண்ணணும். ரெண்டாவது, தன்னால் முடிஞ்ச வீட்டு வேலை. 3வது மாதம் கருவுற்று கரு ஃபார்மேஷன் ஆனதுக்கப்புறமா வேலை செய்யணும், குனியணும், நிமிரணும். அப்போத்துலேருந்து அந்த பெல்விஸையும் லம்பாரையும் அவங்க வெளியே கொடுக்கணும். ஏன்னா குழந்தைக்கு தேவையெல்லாம் ஆக்சிஜன். அந்த ஆக்சிஜன் ஒரு தாய்க்கு கர்ப்பவாய் வழியோட தான் சீக்கிரம் போக முடியும். இப்போ குழந்தைக்கு நல்ல பிரசவம் வேணும்னா தாயோட ஆக்சிஜன் பத்தாது. நார்மல் டெலிவரிக்கு எப்படிப்பட்ட எக்ஸசைஸ் பண்ணணும் டாக்டர்? எக்ஸசைஸ்னால் பெரிய பெரிய எக்ஸசைஸ்லாம் கிடையாதுமா. வீட்டு வேலைகள் ஒன்றும் விடாமல் ஒரு கர்ப்பிணி பெண் பண்ணுறது தான் அவளுக்கு நார்மல் டெலிவரியை கொடுக்குற எக்ஸசைஸ். எல்லா வேலையும் பண்ணணுமா. உங்கள் வேலையை நீங்கள் பண்ணணுமா. காலையில் எந்திரிச்சதுலேருந்து வீட்டை பெருக்கிறதுலேருந்து நம்ம வீட்டை துடைக்கிறதுலேருந்து வாசலை சாணி போட்டு மெழுகிறதுல இருந்து கோலம் போடுறதுல இருந்து மாவை இடிக்கிறதுல இருந்து நீங்கள் மாவை அரைக்கிறதுல இருந்து அம்மி அரைக்கிறது தான் எக்ஸசைஸ். பிள்ளைக்கு மாவு அரைக்கிறது தான் எக்ஸசைஸு. உரல் குத்துறது தான் எக்ஸசைஸு. இந்த கர்ப்ப காலத்தில் வீட்டில் ஒரு அம்மி வாங்கி வைங்க, வச்சே ஆகணும். துணி கையால் துவைக்க கற்றுக்கோங்க. நான் கையில் இப்போ யூடியூப்லாம் பார்ப்பீங்க, அந்த பாயிண்ட் இங்கே இருக்குது, இந்த பாயிண்ட் இங்கே இருக்குன்ட்டு எல்லாம் பார்க்குறீங்களா, அக்குபஞ்சர் பாயிண்ட் என்ன அமுக்கலான்ட்டு. கையில் துணி துவைங்கம்மா, எல்லா பாயிண்ட்டும் ஆக்டிவேட் ஆகும். கர்ப்பிணி பெண்கள் நம்ம கர்ப்பமாயிட்டாங்கன்னு சொந்தக்காரங்க தான் கெடுக்கிறாங்க. அந்த வேலையை செய்யாத, இந்த வேலையை செய்யாத, குனியாத, நிமிராதன்னு சொல்லவே சொல்லாதுங்க. புள்ள குனியட்டும். புள்ள குனிஞ்சு பேக் பெண்ட் பண்ணுறாளா
அவளுக்கு தான் ஆரோக்கியமான பிரசவம் நடக்கும். குழந்தை கொடி சுத்திக்கிட்டா சி செக்ஷன் தான் பண்ணணுமா டாக்டர்? ஒரு குழந்தை இப்படி இருக்கும், குறிஞ்சி இருக்கும், வெளியே வரத்துக்கு முன்னாடி கண்டிப்பாக அந்த நேரத்தில் அவங்க உடம்புல செக்ரிகேட் ஆகிற அந்த ஈஸ்ட்ரோஜன் ஃபார்மேஷன் எப்போ வருதோ அப்போ என்ன பண்ணும், வளைஞ்சிருக்கிற கழுத்தும் வெளியே வரத்துக்கு துடிக்கும். அப்போ கழுத்தை நிமித்த முடியாது, தொப்புள் கொடி போய் அதை சுத்தினாதான் தலை நிமிரும். இது நார்மலாக நடக்கிறது. இதை போய் அவங்க என்ன சொல்லிட்டாங்க, ஐயோ கழுத்தில் தொப்புள் கொடி சுற்றிச்சு, தொப்புள் கொடி சுற்றினாதான் கழுத்து நிமிர்ந்து புள்ள வெளியே வரும். பேசிக் நாலேஜ் இதெல்லாம். முன்னாடி பிரசவம் பார்த்தவங்களுக்கு இது தெரியும், தொப்புள் கொடி சுற்றிடுச்சு, இன்னும் கொஞ்சம் நேரத்தில் புள்ள திரும்பி தலையை வெளியே எடுத்துகிட்டு வந்துடுவாங்க. பிரசவம் ஜனிக்கும்போது அவங்களுக்கு அந்த ஆக்சிடாக்சின் ரிலீஸ் ஆகி அவங்களோட பெல்விஸ் விரிஞ்சு குழந்தை தலை அதில் பாஸ் ஆகி வரும்போது தான் அங்கேயே அந்த குழந்தைக்கு மசாஜ் கிடைக்கும். அங்கேயே அந்த குழந்தைக்கு நியூராலஜிக்கல் இஷ்யூ இருந்தால் அங்கேயே அது சரிபட்டப்பட்டு குழந்தையோட தலை ட்விஸ்ட் ஆகி கையும் சரியாகி வெளியே வரும். இப்படி ப்ராசஸ் பண்ணி வெளியே வந்துச்சுன்னா குழந்தை தாய்க்கு கர்ப்பப்பை வாய் புற்றுநோயே வராது. அதுக்கு என்ன கொடி சுற்றி இருக்குது, அது சுற்றி இருக்குது, அதெல்லாம் போய் பயமுறுத்தி இந்த சி செக்ஷன்ற சிசேரியனை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. கர்ப்ப காலத்தில் எந்த மாதம் வரை கணவன் மனைவி உறவு வைத்துக் கொள்ளலாம் டாக்டர்? நிறைய பேருக்கு நிறைய டவுட் இருக்குது. நாம் எத்தனை நாள் வரை உடலுறவு வச்சுக்கலான்ட்டு. கடைசி நாள் வரை வச்சிங்கன்னா தான் தாய்க்கு நல்லது. அந்த ஆணிலிருந்து போகிற அந்த ஸ்ட்ரென்த்து, அதாவது ஹாட்னஸ்ன்னு சொல்லுவோம், அந்த ஸ்ட்ரென்த்து தாயோட கர்ப்பப்பையை ஸ்ட்ரெங்தன் பண்ணும். கடைசி நாள் வரை வைக்கிற அந்த உடல் உறவு சுகப்பிரசவத்துக்கு ரொம்ப நல்லது. முதல் பிரசவத்துக்கு மட்டும் அல்ல, பெண்ணின் ஒவ்வொரு பிரசவத்துக்கும் கணவன் மனைவி கடைசி நாள் வரை இணைவது அவளுக்கு சுகப்பிரசவத்தை கொடுக்கும். இன்னொரு காணொளியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களுடைய இயற்கை வைத்தியன் லியோ ஆண்டனி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறந்துடாமல் நம்ம வைத்தியன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நாங்கள் அனுப்புகிற ஒரு வீடியோவும் உங்களை சேரும்.